வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. துணை ஜனாதிபதி ராஜினாமா அப்படிங்கிறது இன்றைக்கி இந்திய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறைஞ்சபட்சம் மோடி அவர்கள் நீங்கள் பதவி விட்டு போவாதீங்கன்னு கூட கேட்கல. அப்போ காரசாரமான விவாதம் நடந்தது. தன்கரை ஓரங்கட்டும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டு வெற்றியும் கண்டிருக்காங்க. திடீர்னு இப்போ இது இல்லாமல், அதாவது தன்கர் இல்லாமல் யார்? நிதிஷ்குமார் பேர். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டெல்லியுடைய முன்னாள் லெஃப்டினன்ட் கவர்னர் சாக்சேனா அவர் பேர், அப்புறம் காஷ்மீருடைய ஆளுநர் சின்ஹா அவர் பேர் இடம்பெற்றிருக்குது. இந்த சின்ஹா, நம்ம சாக்சேனா இவங்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. நிதிஷ்குமாரை இன்றைக்கி துணை ஜனாதிபதி ஆக்கிறதுல பிஜேபி முனைப்பு காட்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி பீகாரில் நிதிஷ்குமார் பேர் சொன்னால் ஓரளவுக்கு ஓட்டு விடும். ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்கு ஓட்டை கூட விடுவதற்கு இன்றைக்கி பிஜேபி தயாராக இல்லை. அப்போ தன்கரை மிரட்டி தான் இந்த அளவுக்கு பணியை வச்சுருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். அதுவும் இல்லாமல் ஜெய்ராம் ரமேஷ் மறுபடியும் நேற்று ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்கர் தலைமையில் நேற்று மதியம் 12:30 மணிக்கு ராஜ்யசபா அலுவலக ஆய்வு கூட்டம் நடந்தது. இதில் மத்திய அமைச்சர்கள் நட்டா, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய விவாதத்துக்கு பிறகு மாலை 4:30 மணிக்கு மீண்டும் கூடியது. காலையில் கூடின கூட்டத்தில் மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க, நட்டாலாம். ஆனால் 4:30க்கு நடந்த கூட்டத்தில் 2 பேருமே கலந்துக்கல. தன்கர் உட்காந்துருந்து பார்த்துட்டு, ரொம்ப நேரம் உட்காந்துருந்து பார்த்துட்டு வெளியேறார். ஒரு துணை ஜனாதிபதிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுதானா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏற்கனவே ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை பழங்குடியின ஒருத்தரை நாங்கள் பெருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னாலும், இவங்க பெருமைப்படுத்துகிறேன்னு ஒரு லப்பர் ஸ்டாம்பு மாதிரி அவங்கள வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் ராம்நாத் கோவிந்தை வச்சுருக்காரு. சில பேர் இந்த லப்பர் ஸ்டாம்புக்கே உடன்பட்டு இருப்பாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ராம்நாத் கோவிந்த் தான் தலைவர். அதை அவர் எடுத்துக்கிறார். அது தப்புன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கிறார். அப்போ அவர் முகத்தை பயன்படுத்தி, அவருடைய கம்யூனிட்டியை பயன்படுத்தி பிஜேபி அறுவடை செய்ய நினைக்கிறது. இதிலேயே சில விதிவிலக்குகள்லாம் உண்டு. உச்சநீதிமன்ற நீதியரசராக இப்போது இருக்கக்கூடிய கவாய், நான் பதவி விட்டு போகும்போது எந்த ஒரு அரசாங்க பணியிலையும் இல்லை கவர்மெண்ட் போஸ்ட் எந்த போஸ்ட்லையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு இப்போவே அறிவிச்சிட்டார். எனக்கு எதுவும் வேணான்ட்டார். அவ்வளோதான். அவரை என்ன பண்ண முடியும்? நீங்கள் சார் ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாயம் இருந்தால் உங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் காமான் சாமி போடலாம். எதுவுமே வேணாங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ கவாய் போல் எல்லோரும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியலில் தவறு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தன்கர் அவர்களை ரிசைன் பண்ண வச்சதில் என்ன காரணம் நிறைய சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, நம்ம நீதிபதி யஷ்வந்த் சின்ஹா அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒன்று கூடி ஒரு 68 பேர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கிட்டார். இதை ஆளுங்கட்சி நாங்கள் நாங்கள் நீதியின் பாதுகாவலர்கள், ஊழல் நடந்தால் பிஜேபி விடாதுன்னு நாங்கள் தான் அந்த நோட்டீஸை கொடுத்துருக்கணும். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய நோட்டீஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஒன்று. இன்னொன்று, நீதித்துறை மேலே ரொம்ப முரண்பாடான கருத்துக்கள் சொல்கிறாரு. நீதித்துறை எப்படி ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் லெட்டர் அனுப்பலான்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அது உடன்பாடு இல்லை. அது கேட்க சொன்னதே மோடி, அமித்ஷா தான். நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஜனாதிபதியை விட நீங்கள் நல்லா டஃப் கொடுப்பீங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜியை டார்ச்சர் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னு பிஜேபி தான் சொல்ல. இது ஏற்புடையதாக இல்லை. பிஜேபி ஒரு நல்ல கட்சி, நியாயமான கட்சி. நீதித்துறை மேலாம் உரசல் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நியாயமானவர்கள் பிஜேபியினர் இல்லை. அதனால் இதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் மத்தியானம் அந்த சாயங்கால நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரியல. இது சாயங்காலம் மட்டும் அந்த நேரத்தில் உடனே உணர்ச்சிவசப்பட்டு எடுத்த முடிவாக இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ரொம்ப நாளாகவே நிதிஷ்குமார் அவர்களை ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு கொண்டு வரணும், டக்குன்னு அவரை கழட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு பிஜேபி எண்ணி இருக்கும். ஒன்று. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து சிராக் பாஸ்வான் நான் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறேங்கிறார். ஒன்றிய அமைச்சராக இருக்கவர் எதுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறார்? இயற்கையிலே பிஜேபி என்ன பண்ணும்? ஏம்பா நீ தான் ஒன்றிய அமைச்சராக இருக்கியப்பா, எதுக்குப்பா எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிற? நிதிஷ்குமார் இருக்கார். நிதிஷ்குமார் என்ன யோசிப்பார்? உங்களுக்கு எனக்கு எம்எல்ஏ, பீகார் எனக்கு, டெல்லி உங்களுக்கு, அவ்வளோதான் பேச்சு நம்மளோட. நீங்கள் சிராக் பாஸ்வானை எதுக்கு நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட் நிறுத்துறீங்க? போன தடவையே அவர் நிறையா இடத்துல நிறுத்தி எனக்கு வேட்டு வச்சார்.
இப்போ தேவையில்லாமல் அவரை நிறுத்துறதன் வழியாக 2 அதிகார மையங்கள் ஒரு ஆட்சிக்கு நல்லதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் கதை. அப்போ சிராக் பாஸ்வானை கொம்பு சீவி விடுறது யாருங்கிறது நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நிதிஷ்குமார்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? வயசாகிடுச்சு, அவங்க பையன்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, வயசாகிடுச்சிங்க, நம்ம வந்து துணை ஜனாதிபதி கொடுக்குறோம் 5 வருஷம் போஸ்ட்டு அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் தளர்வடைந்து விட்டாருங்கும் போது ஏன் பிஜேபியுடைய அந்த ஐடியாவை ஏற்றிருக்கக்கூடாது? ஒன்று, பிஜேபிக்கிட்ட ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு நிதிஷ்குமாருக்கு வலிமை இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப தளர்ந்து போயிட்டார், மறந்துடுறாரு. அப்படி இருக்கும்போது அவரை என்ன பண்ண முடியும்? நிதிஷ்குமார் அந்த பக்கத்தில் கொண்டு போகிறதன் விளைவாக பீகாருக்கு நாங்கள் வந்து பெரிய ஒரு நன்மை பண்ணிட்டோம் பாருங்கள், பீகாரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நாங்கள் துணை ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் நேரத்தில் அது கை கொடுக்கும். ஏன்னா அவர் நல்ல போஸ்ட்டுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு கூட நம்பலாம். இன்னொன்று, இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் துணை ஜனாதிபதியாக நிதிஷ்குமார் நியமிக்கப்பட்டால் பீகாருக்கு நிச்சயம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று, தன்கர் மேட்ரு, ராஜ்யசபா கூடிய போது ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. அப்போது சபை குறிப்பில் தான் கூறுவது மட்டுமே பதிவாகும் என நட்டா பேசியதும் சபை தலைவர் என்ற முறையில் தன்கரை புண்படுத்தியதாக பேசப்படுகிறது. தொடர்ந்து வந்து ஏன்னா இவங்களுக்கு ஒருத்தரை வந்து வெளியே அனுப்பணுங்கிறத முடிவு பண்ணிட்டா அவர் இரிட்டேட் பண்ணுற நிறைய வேலையை பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து குருமியின மக்கள், ஏன்னா பீகாரில் வந்து குருமியின மக்கள் வந்து கணிசமாக இருக்காங்க. அவர்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு அவங்க போன தடவை வந்து ஓட்டு ஃபுல்லாக போட்டாங்க. இந்த தடவை அவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாகுது. ஏன்னா பிஜேபி அவரை வந்து ரொம்ப அடிமையாக நடத்துது, அவரை வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து அப்புறப்படுத்துவாங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கௌரவமான இடத்த கொடுத்தா அது பீகாருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருந்த ஒரு முன்னாள் முதல்வருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். இப்படி தேர்தல் வரும்போது அந்த மாநிலத்தை மட்டும் குறி வச்சு பல விஷயங்களை பிஜேபி நடத்தும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட பல நலத்திட்டங்களை போய் மோடி தொடங்கி வச்சார். இது இயற்கை, எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது இவங்க ரொம்ப நிறையா பண்ணுவாங்க. அப்போ பீகாருடைய களத்தை தயார்படுத்துறது எப்படி? பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கிறதுக்கு சிராக் பாஸ்வானை நிற்க வைக்கிறது. அப்போ ஒரு முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்துறது. குருமியின மக்களையும் பீகாரில் இருக்கக்கூடிய பல மக்களையும், அதாவது உங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் துணை ஜனாதிபதி ஆக்குறேன்னு சொல்லி நிதிஷ்குமார் அங்கே ஆக்கும்போது அந்த மக்களிடம் மற்ற எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு, நிதிஷ்குமார் பண்ண தப்பு, நிர்வாக சீர்கேடு, இதெல்லாம் மறைச்சிட்டு பரவாயில்லப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முதலமைச்சரும் ஆச்சு, நிதிஷ்குமாருக்கு ஒரு கௌரவமான இடத்த கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, தேஜஸ்வி இளைஞரை வச்சு நம்ம டேக்கிள் பண்ணுறோம். எப்படி? அதாவது யாதவருடைய கம்யூனிட்டி பேஸில் இளைஞராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தான் போன தடவை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தார். பிஜேபி எத்தனை சீட்டோ அந்த சீட்டுக்கு இணையாக வந்தார். 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. அப்போ நிதிஷ்குமாரோடைய வயசான நிதிஷ்குமாரா இளைஞரான தேஜஸ்வியானா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து இளைஞரை விரும்புவாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. இதெல்லாம் கணக்கு பண்ணி பிஜேபி ஒரு முடிவு எடுத்திருக்கும். இது இன்னும் ஆனால் என்னென்னா இது நம்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிஜேபி எப்போ இதை பண்ணுவாங்கன்னு தெரியாது. தன்கர் அவர்களே ரிசைன் பண்ணுவார்னு யாராவது நினச்சோமா? அவர் நல்லா ஆக்டிவாக இருந்தார், அப்படி இருந்தால் டக்குன்னு பார்த்தா ரிசைன் பண்ணிட்டார். அப்போ திரைக்கு மறைவில் பல விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயம் இன்றைக்கி நேரத்தில் நீர் பூத்த நெருப்பாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம சொன்னால் கேட்கும்போது நம்புகிற மாதிரி இருக்குது. இப்போ பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு யாராவது சொன்னால் யோ என்ன கிண்டலா பட்டேன்னு கேட்போம். கரெக்டுங்களா? அதே பிஜேபியும் இல்லைங்க, பிஜேபி கூட வந்து இந்த கட்சி சேரப்போகுதுங்க, எந்த கட்சிங்க சேரப்போகுது, உத்தவ் தாக்கரே கட்சி சேரப்போகுது, நம்புற மாதிரி இருக்குது. சேர்ந்தாலும் சேருவாங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி தான் தகவல் வருது. அதே போல் இன்றைக்கி இந்த விஷயம் நம்புற மாதிரி இருக்குது. நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு விடணும், அந்த பொறுப்பு. சரி, அடுத்து இந்த ஒரு பேர் மட்டும்தானா? ஏற்கனவே ஹர்ஷன் இருக்கார், ஏற்கனவே ராஜ்யசபா துணைத் தலைவர், அவர் தான் இன்சார்ஜாக இருக்கார். அவர் ஐக்கிய ஜனதா தளம், அவருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்களான்னா இல்லைங்க. ஏன் அந்த பொறுப்புக்கு நிதிஷ்குமார் இல்லைன்னா 3 பேர் அடிபடுது. என்ன 3 பேர்? ஒருத்தர் வந்து சாக்சேனான்னு சொன்னோன்னே ஞாபகம் வரும் உங்களுக்கு டெல்லியினுடைய லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னர். தொடர்ந்து கெஜ்ரிவாலுக்கு தொல்லை கொடுத்து அவர் போடுற கோப்புகளெல்லாம் நிறுத்தி வச்சு, அதுவும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு வந்து டெல்லியில் நடக்கிறதுக்கு காரணம் ரேகா குப்தா தான். குடிநீர் தட்டுப்பாடை இந்த அம்மா விட்டுட்டு கெஜ்ரிவாலை சிறையில் போய் பார்க்குறதே முழு நேர வேலையாக வச்சுருக்குன்னு வெளிப்படையாக சொன்னவர்.
அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி பிரச்சனை, அதுக்கப்புறம் உள்ள எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, இதெல்லாம் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும்போது பெருசாகுது. இதற்கு காரணம் முதல்வர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு தொடர்ந்து வந்து கெஜ்ரிவாலை பற்றியும், அப்புறம் அவருடைய மகள் வந்து ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி உள்ளே போய் கேமரா எடுக்க அலோவ் பண்ணது, இப்படி பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் வந்து யார்? சக்சேனா. எப்படி தன்கர் வந்து நம்ம மம்தா பானர்ஜியை வந்து டார்ச்சர் பண்ணாரோ அதே போல் சக்சேனாவும் குறைவில்லாமல் பண்ணுவார். அப்போ அந்த மாதிரியான ஆள் தான் துணை ஜனாதிபதிக்கு பொருத்தமானார். எப்படி நம்ம ஆர்.என். ரவி தமிழ்நாடு அரசு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்போ சக்சேனாவை போடலாமா அப்படின்னு ஒரு பரிசீலனை. இன்னொருத்தர் சின்ஹா யாருன்னா காஷ்மீரில் ஆளுநர். 370 சட்டப்பிரிவை நீக்கும் போது அதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர் இந்த சின்ஹா. இந்த மாதிரி ஆள் தானே தேவை. 370 சட்டப்பிரிவை நீக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைன்னா கொடுக்குற காசுக்கு மேலே வாங்கல, அவரை போடலாமா? இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிற ஒன்றில் இன்றைக்கி ஆளுநர்களோ ஜனாதிபதிகளோ இருந்தாலும் இவர்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்தோன்னா நம்ம அந்த மரியாதை தரோம். ஆனால் பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வேண்டியப்பட்ட சங்கிகளையோ அவர்களுக்கு மண்டியிடக்கூடியவர்களோ அவர்கள் எது சொன்னாலும் செய்கிறவங்களையோ தான் நியமிக்கிறாங்க. இந்த போக்கு அப்படிங்கிறது இது வந்து சரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவங்க போட்ட தன்கர், அவர்களுக்காக உழைத்த தன்கர். எந்த தன்கர் உங்களுக்கு தெரியும்? நம்ம அமிதாப் பச்சன் அவங்க மனைவி வந்து வெளிப்படையாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் பெரும்பாலான பெண் உறுப்பினர்கள் தன்கரை பற்றி கம்பல் பண்ணாங்க. என்னென்னா அவர் ரொம்ப சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு. அதாவது என்னென்னா ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் வந்து எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் சரி. ஆனால் தன்கர் என்னென்னா இவர் ஏதோ ஒரு பெரிய உள்ளே வந்துட்டோம்னா அவர் கண்ட்ரோல் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் வந்து ஒரு காங்கிரஸ் எம்பியோட இருக்கைக்கு கீழே கிடைச்சது. அது ஜஸ்ட்டு லைக் தட்னு கடந்து போகிறாரு. இன்னொன்று வந்து இவர் வந்து ஏதோ அதாவது என்ன, உள்ளே வந்துட்டோம்னா இவர் கண்ட்ரோல். யார் பேசணும், யார் பேசக்கூடாது, யார் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் வரைக்கும் இவர் தான். தன்னுடைய முகம், கடுஞ்சொல்கள், இதனால் வந்து பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர். துணை ஜனாதிபதி மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்பு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் துணை ஜனாதிபதி இருந்தார். மோடி கவர்மெண்ட்லேயே போன வருஷம்லாம் துணை ஜனாதிபதி இருந்தார். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங் காலத்தில் இருந்தார். அப்பெல்லாம் இல்லாத ஒரு சர்ச்சை இன்றைக்கி தன்கர்கிட்ட வந்திருக்கிறது. காரணம்னா கொடுக்குற காசுக்கு மேலே என்றைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணினீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், பிஜேபிக்கு யார் யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே பார்ப்பாங்க. ரொம்ப ஓவராக போகிறீங்கன்னா தூக்கி போட்டால் தயங்காது. அத்வானி என்ன பண்ணாங்க, முரளி மனோகர் ஜோஷி என்ன பண்ணாங்க, உமாபாரதி என்ன பண்ணாங்க, இங்கே அண்ணாமலை என்ன பண்ணாங்க. அண்ணாமலை நான் தான் தலைவர்னு எவ்வளோ பெருமையாக சுற்றிட்டு இருந்தார். அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்னார், தூக்கி போட்டாங்களா? இனிமேல் ஏதாவது பண்ணி வீட்டுக்கு ரைடு வந்துடுன்ட்டாங்க. கரெக்டுங்களா? அடைக்கி வச்சுருக்காங்களா? இப்போ அண்ணாமலையே ஏதாவது ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்க வேண்டியதாகுது. நானும் இருக்கேன்னு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரா இல்லையா? எப்படி இருந்தால் நான் எப்படி வந்துட்டேன்னு சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கொடுக்காத காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருக்குது, அண்ணாமலை பின்னாடி என்ன இருக்குது? அதனால் பிஜேபி யாருக்கும் விசுவாசமாக இல்லாத கட்சி பிஜேபி. மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப அதிபுத்திசாலிங்கன்னு நினைக்கிறாங்க. மோடி சொல்கிறோம், ஒன்றுமே தெரியாத முட்டாள், அவன் வந்து கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறதும் இல்லை, அதிபுத்திசாலி ரொம்ப நல்லா வாழ்வாங்கிறதும் இல்லை. உலகத்தின் இயற்கை ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, எல்லாத்தையும் மீறி இந்தியாவை நம்ம பாய் மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு 2 குஜராத்தை சேர்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு சிக்கல் வந்துட்டு பெரிய அடி ஒன்று வரும். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம ஆட்டி படைப்போம். இப்போ அமித்ஷா சொல்கிறாரு, எல்லா மாநிலங்களுக்கும் அமித்ஷா போனால் அமித்ஷா ஜெயிப்பாருங்க, மோடி முகத்தை காட்டினாலே ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி விட்டதா? மைனாரிட்டி ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? இன்னும் ஒரு காலம் வரும், மோடி அமித்ஷா பதவியிலேருந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. இன்னும் வருங்க, நீ செய்தி வராமல் எப்படிங்க இருக்கும்? நீங்கள் பண்ண நிறைய விஷயத்துக்கு அனுபவிக்காமல் போயிடுவீங்களா? அப்படியே மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நியாயமாக மக்களுக்கு நல்லா தெரியும். இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க, இடியை வச்சு என்ன பண்ணுறாங்க, சிபிஐ வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு துறையும் விட்டு வைக்கல. எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் எதிர்கட்சிகள் மீது பயன்படுத்தி இவங்க மட்டும் கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இடி அனுப்பி ரைடு விட்டு அதன் மூலமாக சம்பாதிச்சுட்டு பல நாடுகளில் பல கொள்ளை அடிச்சுட்டு அதானி மூலமாக பல கொள்ளை. கொஞ்சம் சொல்லி பாருங்கள், ஜெய்ஷா அவங்க பையன் என்ன பண்ணுறாரு, அதனுடைய விஷயத்தெல்லாம் தோண்டோம்னா தோண்ட வரும். ஒவ்வொரு ஒன்றிய அமைச்சர் கேட்டால் வாரிசு அரசியலுங்க எவ்வளோ பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொன்றா பேசுவோமா? சக்சேனா அவர்களுடைய விஷயம் என்ன நடந்துட்டுருக்குது, எப்படி சம்பாதிச்சிட்ருக்காரு. ஒவ்வொரு போஸ்ட்டில் இருக்கவங்களும் பொல்ல அடிக்கிறாங்க. இதை புலனாய்வு செய்ய வேண்டிய அமைப்பு இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் மேலே இருக்குது. இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடாது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.